Hey guys, welcome to Global Insights. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல தெரியுற இந்த 3 क्वेश्चंஸும் வேற யாரும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு இதை டிஸ்கிரைப் பண்ற விதமா இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த 3 क्वेश्चन இல்லாம எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போட போட இந்த வீடியோவை யூடியூப் அல்காரிதம் நிறைய பேருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணும். எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஜெனரல் ட்ரேடிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும், இது எவ்வளவு செலவாகும், அப்புறம் இந்த லைசன்ஸ்க்குள்ள என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ட்ரேடிங் லைசன்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த ஜெனரல் ட்ரேடிங் லைசன்ஸ் வந்து மெயினா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், எந்த குட்ஸா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, நீங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது UAEக்கு நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த லைசன்ஸ் அதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம மெயின்லேண்ட் லைசன்ஸ் அப்படின்னா UAE ஃபுல்லா நீங்க பிசினஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மெயின்லேண்ட் லைசன்ஸ் அண்ட் ஃப்ரீ ஜோன் லைசன்ஸ் பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணலன்னா அதை போய் செக் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதனால இந்த மெயின்லேண்ட் லைசன்ஸை சூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இதுல வந்து ரொம்ப உங்களுக்கு எந்த வித கட்டுப்பாடும் இருக்காது. செகண்ட் வந்து உங்க பிசினஸை ஸ்பெசிபிக் ஏரியாவுக்கு மட்டும் இல்லாம எல்லா ஏரியாலையும், UAEல எல்லா ஏரியாலையும் உங்க பிசினஸை நீங்க எங்கனாலும் நீங்க பிசினஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இத்தனை விசா தான் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. கோட்டாஸ் நீங்க எவ்வளவு நாளும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ப்ராப்பரா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எத்தனை கோட்டாஸ்னாலும் விசாக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க கம்பெனியை ஒரு லிமிடெட் சைஸ்ல இருந்து நீங்க பெருசாக்கணும், எக்ஸ்பாண்ட் பண்ணணும் உங்க பிசினஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். அதிகபட்சமா இவ்வளவாது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மினிமல் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் வந்து இருக்காது. பேங்கிங் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேவரபிளா இருக்கும். அப்புறம் பிசினஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினா நல்ல ப்ராஃபிட். காஸ்ட் எவ்வளவு செலவாகும் ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் துபாய் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நார்மலாக நானே ஒரு லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்து விசாரிக்கும் போது 25,000 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் தயவு செஞ்சு கிளியர் பண்ணிக்கங்க. உங்களோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்து ஆக்டிவிட்டீஸ் ஆட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கிடலாம். அப்புறம் நீங்கள் என்ன பிஸ்னஸ், உங்கள் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, இதெல்லாம் பொறுத்து காஸ்ட் வந்து வேரி ஆகும். இது போக லீஸ் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் இங்கே மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு 1 இயருக்கு உண்டான PRO அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் மேனேஜர், இது எல்லாமே அந்த லைசன்ஸில் வந்துடும். இப்படி ஒவ்வொரு பேக்கேஜும் வேரியாக அதுக்குண்டான அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். இது நீங்க 12,000 கொடுக்குறாங்க, 21,000 கொடுக்குறாங்க, 15,000 கொடுக்குறாங்க, 17,000 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேக்கேஜை பொறுத்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்புறம் இது இப்போ வந்து எல்லாருமே இங்கே ஆண்டர்ப்ரனர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதில் நீங்கள் 5 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரீ ஜோனில் நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது ஈஸி. 5,500 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சார்ஜா மீடியா சிட்டி சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சார்ஜா மீடியா ஃப்ரீ ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,500 ஸ்டார்ட் ஆகுது. துபாய் ஃப்ரீ ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,000 12,000 இப்படி ஆக்டிவிட்டீஸ்க்கு பொறுத்து, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து மாறும். ஆனால் துபாய் மெயின்லேண்டில் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும், ட்ரேடிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டோட்டலி இதோட ப்ரொசீஜரே வேறு, ஃபீஸும் வேறு. அப்ராக்சிமேட்டாக 25,000 ஆகும். இது நீங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கங்க. இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் நேம், ட்ரேடு நேம் ரிசர்வேஷனுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு தனியாக ஒரு ஃபீஸ் இருக்கும். அப்புறம் அப்ரூவல் ஃபீஸ், இனிஷியல் அப்ரூவல் ஃபீஸ்ன்னு இருக்கும். அப்புறம் ஸ்பான்சர்ஷிப் ஃபீஸு, உங்கள் ரெசிடென்ஸ் விசா காஸ்ட்டு, இது அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. இந்த லைசன்ஸ் எப்படி எடுக்கணும், யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு வேண்டாம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னே சொல்லி இருக்குது இதுக்குன்னு. அநேகமாக பிஸ்னஸ் பேல இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் பேனுங்கிற ஒரு இடத்துல துபாயில் இருக்குது. நீங்கள் அவங்கள டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா எல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. தாராளமாக அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இது ஜென்ரல் ட்ரேடிங் லைசன்ஸ்க்கு, மெயின்லேண்ட் லைசன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா வித லைசன்ஸும் அவங்களே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மெயின்லேண்ட் லைசன்ஸ்லேயே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு நீங்கள் என்ன விதமான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து கமர்ஷியல் இதில் வரும், கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில் வரும். அதனால் நீங்கள் கமர்ஷியல் லைசன்ஸை சூஸ் பண்ணணும். கமர்ஷியல்
ப்ரொஃபஷ்னல், பிரான்ச் ஆஃபீஸ், அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ்னு 4 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கமர்ஷியல் லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனிஸ்னால் இருந்தால் கமர்ஷியல் லைசன்ஸ் சூஸ் பண்ணது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க அதை. ஓகே, இது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸோட பிளான், அப்புறம் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடு நேம் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்கல்ல டிஇடியிலேருந்து, அதோட அப்ரூவல் லெட்டர், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், உங்கள் காப்பி, யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி, அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி, அப்புறம் ஆக்டிவிட்டீஸ். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இது இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா, மெயினாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இதில் என்ன ப்ராடக்ட் லைக் எலக்ட்ரானிக்ஸு, கிளாத்திங், அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்குண்டான டாய்ஸு, இப்படி நிறைய வரும். இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது போக ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.